ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம 4ஆம் ஸ்கந்தம் பார்த்து முடிச்சிட்டோம். எது வரைக்கும் பார்த்தோன்னா புரஞ்சனனோட உபாக்கியானம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 5ஆம் ஸ்கந்தம் பார்க்க போகிறோம். ஸ்வயம்பு மனுவுக்கு 2 பிள்ளைகள்னு பார்த்தோம். ஒன்று உத்தானபாதன், இன்னொன்று பிரியவிரதன். உத்தானபாதன் சரித்திரம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பிரியவிரதன் என்பவருக்கு பகவான் அருளால் அக்னிதரங்கிற பிறந்தார். அதுக்கப்புறம் நாபியோட பிள்ளை ரிஷபதேவன். இப்படி வரிசையாக பிறந்தார்கள். இவர்களால் பிரிக்கப்பட்டது தான் பூமி. முன்னாடி நம்ம காலக்கணக்கு பார்த்துட்டோம். இப்போ நம்ம இடக்கணக்கு பார்க்க போகிறோம். நாம் இருப்பது என்னது? பூலோகம். மேலே 6 லோகங்கள், கீழே 7 லோகங்கள். இது என்னென்னா உயரத்தோட கணக்கு. பக்கவாட்டத்தில் நம் பூமியை முதல் ராஜா இருக்கு இல்லையா, அவர் தான் பிரிக்கவே ஆரம்பித்தார். அதான் அக்னிதரன் தான் தன் தேரை எடுத்துக்கொண்டு சுற்றி சுற்றி ஓட்டினார். பூமியை 7 தடவை சுற்றி வந்தார். இத்தனைக்கு பிரியவரதனுக்கு 10 பிள்ளைகள். ஆனால் 3 பேர் ராஜ்யமே வேண்டான்னு போயிட்டா. மீதி 7 பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுறா? அப்படியே அரசு பிரித்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக 7 தடவை சுற்றி சுற்றி வந்தார். ஒவ்வொரு வட்டமாக போட்டுட்டே வந்தார். அந்த வட்டம் பண்ண நடுவில் பெரிய பள்ளம் வந்தது. ஒவ்வொரு பள்ளத்திலும் ஒவ்வொரு திரவம் வந்தது. அது ஒன்றென்றும் கடலாக மாறிவிட்டது. முதல் கடல் உப்பு கடல். அதுபோல் 7 கடல் உருவாயின. நடுவில் உள்ள இடத்துக்கு பேர் தீபம். அதாவது சுற்றி இருக்கும் கடலுக்கு சமுத்திரம்னு சொல்லுவான். அதனால தான் அதை சப்த தீப விதி பிருத்திவி அப்படின்னு சொல்கிறான். அதாவது 7 தீபங்களோடு கூடியதுன்னு அர்த்தம். இந்த 7 தீபங்களுக்குள் நடுவில் உள்ள தீபம் தான் ஜம்பு தீபம். இதை சுற்றி இருப்பது உப்பு கடல். நம்ம 7 தீபத்தோட பேர் என்னென்னு பார்க்கலாம். ஜம்பு தீபம், பிளக்ஷ தீபம், ஷால்மாலி தீபம், குஷத் தீபம், கிரௌஞ்ச தீபம், ஷாக்க தீபம், புஷ்கர தீபம். ஆக இதை மாதிரி 7 தீபம் மாதிரி இப்போ நம்ம 7 கடல்களோட பெயரை பார்க்கலாம். அதான் சமுத்திரம் சொன்னோம் இல்லையா, அதோட பேர் என்னென்னு பார்க்கலாம். லவனோடா சமுத்திரம், இக்ஷுரசா சமுத்திரம், சுரோடா சமுத்திரம், கிரீடோ சமுத்திரம், க்ஷீரா சமுத்திரம், தஹி சமுத்திரம், சூதோடகா சமுத்திரம். அதாவது என்னென்னாக்க, முதல்ல லவணானா உப்பு கடல், அப்புறம் இக்ஷுரசானா கரும்பு கடல், சுரோடானா சுரம்னா என்ன, கல். ஸோ அந்த சுரோடா தீபம்னா கல் கடல். அதுக்கப்புறம் கிரீடோ கடல்னாக்க நெய் கடல், அப்புறம் க்ஷீரா கடல்னாக்க பால், தஹி கடல்னா தயிர். அடுத்தப்புறம் சுருடா கடல்னாக்க தூய்மையான நீர்க்கடல், நல்ல தண்ணீர் ரொம்ப தெளிவாக நன்னா இருக்குமா. இப்படி 7 கடல்களோட நேமம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஜம்பு தீபம் இருக்குல்ல, அதோட அளவெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஜம்பு தீபம் 1,00,000 யோஜனை உள்ளதான். அதே மாதிரி அதை சுற்றி கடல் இருக்கே, அதுவும் அதே 1,00,000. அதுக்கப்புறம் பிளக்ஷ தீபம் இருக்கே, அது 2,00,000 பெருசு, 2 மடங்கு பெருசு. அதே மாதிரி கடலும் 2 மடங்கு பெருசு. அது மாதிரி ஒவ்வொரு தீபமும் 2 மடங்கு பெருசாகிட்டே வந்திருக்கும். அந்த ஒரு யோஜனைங்கிறது என்னென்னா 10 மைல். ஸோ ஜம்பு தீபத்தோட அளவே 10,00,000 அளவு. அதே மாதிரி கடல் இது மாதிரி 1 மடங்கு ஜாஸ்தியாகிட்டே வந்தது இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அதோட அளவு. அதுக்கப்புறம் அக்னிதரனுக்கு எத்தனைன்னா 9 பிள்ளைகள் இருந்தா. அக்னிதரன் ஜம்பு தீபத்தை அதனால் 9ஆக பிரித்தார். ஏன்னா இவருக்கு 9 பிள்ளைகள் இல்லையா, அதை 9ஆக பிரித்தார். 9 என்பது என்னன்னாக்கா வருஷம். இதில் நாம் இருப்பது என்னது? பாரத வருஷம். இதை நவ வருஷம் சொல்லுவா. அதுக்கப்புறம் மூத்தவனுக்கு பாரத வருஷத்தை கொடுத்தார். அடுத்து பாரத வருஷத்தை பல கண்டங்களாக பிரிக்கிறார். அதில் நாம் இருப்பது என்னது? பரத கண்டம். இதுதான் எவ்வளோ பெருசு அப்படின்னாக்க, மேற்கு தெற்கில் ஹிமாச்சல் வரைக்கும், அப்புறம் அதோட தெற்கு வரைக்கும், அதுக்கப்புறம் பாரசீகத்திற்கு கிழக்கிலிருந்து கம்போடியாவை மேற்கு பக்கம் வரைக்கும் மொத்தமும் பரத கண்டம். இதைத்தான் நம்ம அகண்ட பாரதம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ரிஷபனோட பையன்தான் பரத மகாராஜா. அவர் தான் ஆண்டு வந்த பாரதத்தை. இந்த கிருதயுகத்தில் ரிஷபதேவனுக்கு பரதங்கிற மகாராஜா வந்தார் இல்லையா, அதனால அதுக்கு பாரத தேசம்னு பேர். திரேதாயுகத்தில் ராமரோட தம்பி பரதன் ஆண்டதுனால அதுக்கு பாரத தேசம் என்று பெயர். துவாபரயுகத்தை துஷ்யந்தனோட பையன் பரதன் ஆண்டதுனால அதுக்கும் பாரத தேசம்னே பேர் வந்தது. இப்படி ஒவ்வொருத்தருமே பாரத கண்ட தேசத்தை ஆண்டு வந்துட்டு இருந்தா.
அதுக்கப்புறம் அக்னிதரனோட 9 பிள்ளைகள் பேர் என்னன்னாக்க நாபி, கிம்புருஷ, ஹரிவர்ஷ, இலங்கிருத்த, ரம்யக, ஹிரண்மய, குருபத்ராஸ்வ, கேதுமாலக அப்படின்னு 9 பிள்ளைகள். ஆக இப்படி நம்ம பூகோளத்தை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அப்புறம் சுவாயம்புமனோட பையன் இருக்கா இல்லையா பிரியவரதனோட பையன் பேர் அக்னிதரன் பார்த்தோம். அக்னிதரனோட பையன் நாபியோட பையன் தான் ரிஷபதேவர். இந்த ரிஷபதேவர் வந்து ரொம்ப சிறந்த ஞானி. அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்சுட்டு இருந்தார். இதற்கு முன்னாடி நம்ம யாரோட உபதேசம் பார்த்தோம்? கபிலரோட உபதேசம் பார்த்தோம். அவர் என்ன சொன்ன உபதேசத்தில்? ஆத்மா வேறு உடல் வேறு என்று பிரித்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும். பக்தி பண்ணுறதுக்கு மனசை முதல்ல அடக்கணும் அப்படிலாம் உபதேசம் பண்ணார். இப்போ ரிஷபதேவர் எப்படி உபன்யாசம் பண்ணுறாருன்னா, மகான்களுக்கு சேவை செஞ்சால் தான் உயர்வையே அடைய முடியும் அப்படிங்கிற. இந்த 2 உபதேசத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னாக்க, மனசை அடக்கினா போதும் சொன்னது கபிலர். இவர் என்ன சொன்னார்? மனசை அடக்கலாம் அவ்வளோ எளிதில்லை, மனசை அடக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்டபடி ஓடும் மனசு. அதனால் ரிஷபதேவர் என்ன சொல்கிறாருன்னா, மனசை அடக்கணும்னாக்க அது உடனே சொன்னாலாம் கேட்காது. நீங்கள் என்ன பண்ணணும்? மகான்களுக்கு நல்லா சேவை செய்யணும். மகான்களுக்கு சேவை செய்ய செய்ய மனசு கொஞ்சம் அடங்கும் அப்படின்னா. அப்போ சிஷ்யர்கள்லாம் கேட்டாலாம், ஏன் பகவானுக்கு சிசிஷ்டை பண்ணலாமே, அது போதாதா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ரிஷபர் சொல்கிறார், பகவானுக்கு சிசிஷ்டை செய்யறதால மட்டும் போராது. ஏன்னா பகவானுக்கு நான் செய்கிறேன் பார்த்தியாங்கிற அகங்காரம் வந்துடும். அதுக்கு நிறையா வழிகள் இருக்குது, அகங்காரம் வரத்துக்கு வழி இருக்குது. அதனால் மகான்களுக்கு தான் முதல்ல சேவை செய்யணும். அப்போ தான் மனசு பக்குவப்படும். மகான்கள் ஏன்னா நம்ம போல சாதாரண எளிமையான உடை உடுத்தி சாதாரண மனுஷன், அவளுக்கு இன்பத் துன்பங்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட அவள் தான் அந்த இன்பத் துன்பங்களெல்லாம் கவனிக்க மாட்டா, பெருசுப்படுத்த மாட்டா. ஆனால் அவளுக்கு எல்லாம் உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட மனிதனுக்கு தொண்டு புரிந்தா தான் நமக்கு அந்த ஆணவம் வராது. பகவானத்தில் யார் வேணால் போய் நிறைய பணம் கொடுத்து சிசுஷை செஞ்சுடுவா. செஞ்சுட்டு பார்த்தியா நான் பண்ணேன் பார்த்தியா, தொண்டு பண்ணேன் பார்த்தியான்னு ஒரு அகங்காரத்தோடு பண்ணுவாள். அதே மாதிரி மகான்கள் செஞ்சால் மட்டும் போராது, 2வது பிராணிகளுக்கு தொண்டு செய்யணும்னார். அது கோஷாலை ரொம்ப முக்கியம். அந்த மாடுகளுக்கு பணிவிடை செய்யணும். பெரிய புள்ளி கூட கோவிலுக்கு போய் வந்துட்டு அகங்காரமாக பண்ணிடுவா. அதனால் ஆணவம் குறையாது. அதுவே ஒரு சன்னியாசிக்கு பணிவிடை செஞ்சாக்க அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல நல்லா டெஸ்ட் பண்ணி தான் எடுத்துப்பார். உங்கள் மனசு அடங்குறதான்னு பார்த்துப்பார். இல்லைன்னா அவன் எடுத்துக்கவே மாட்டார். அதே மாதிரி பிராணிகளுக்கு சுசுரூஷை பண்ணாக்க இன்னும் நல்லது. ஏன்னா ஒழுங்காக மாடுகளை கவனித்தா அது பெசாமல் சமத்தா அதுவும் காமிக்கும். அதுக்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணால் அது அப்படியே தன் புத்தியை காமிச்சு உதச்சி விட்டுடும் இல்லையா? அதனால தான் மகான்களுக்கும் மாட்டுகளுக்கும் அந்த மிருகங்களுக்கும் நல்ல ஒழுங்காக பணிவிடை செய்யணும். பிராணிகளுக்கு பணிவிடை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா அது வாயிலா ஜீவன், அதுக்கு நம்ம நல்லா பணிவிடை செய்யணும்லாம் உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் இறைவனுக்கு அப்புறமா நீங்கள் தொண்டு செஞ்சுக்கலாம். முதல்ல இது 2ஐயும் பண்ணி மனசு பக்குவப்படுத்தி உடல் வேறு ஆத்மா வேறு என்ற நல்லா உணர்ந்து கொண்ட பிறகு பகவானுக்கு சுசுரூஷை பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்? பகவானோட குணங்களையும் நாம சங்கீர்த்தனங்களையும் விடாமல் பக்தர்களோடு கூடி பாடணும். ஏதோ சாது சமாகமம் அப்படின்பா, சமாகமம் அப்படின்பா, சாது சமாகமம். அதுதான் நல்ல பலனை கொடுக்கும். தனியாக பண்ணக்கூடாது. தனியாக பண்ணால் நமக்கு பகவானை குறித்து எப்படி பண்ணணும்னே வழி தெரியாது. அதுவே 4 பேரோடு சேர்ந்து பண்ணால் எல்லாருமா சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவானை நல்லா சந்தோஷப்படுத்தலாம். அதுதான் சிறந்த வழி. அதனால் எப்பவும் சாதுக்களோட சத்சங்கத்திலே இருந்துட்டுருக்கணும். அவளுடைய மகிமை அப்போ தான் நமக்கு புரியும். அதே மாதிரி ஏதோ உறவுலையே இருந்துருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்கிறார். அந்த பத்ரிகாசிரமம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுவாளாம், மரங்களை வெட்டி 10-15 துண்டுகளாக்கி அப்படியே கங்கை நதியில் போட்டுடுவாளாம். வண்டியிலலாம் கொண்டு வர மாட்டா, அங்கேயே தண்ணியில் போட்டுருவாளாம். கங்கையை அடிச்சுட்டே வருவான். வரைச்சா என்ன பண்ணும், இந்த 10 கட்டை 5 கட்டை ஒரு பக்கம் போகும், அடுத்த 5 கட்டை வேறு பக்கம் போயிடும். எந்த கட்டை எங்கே போகிறதுன்னு தெரியாது. இன்னும் கொஞ்சம் 10 மைல் வந்ததுன்னா போகிறோம், இங்கேருந்து ஒரு கட்டை அங்கே போய்டும், அங்கேருந்து 2 கட்டை இந்த பக்கம் வந்துடும். இப்படி முச்சார் வந்து கட்டா என்ன பண்ணும், ஹரித்வாரே வந்து அடையும். அப்போ எந்த பக்கத்து கட்டை எந்த பக்கம்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அது எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஹரித்வாரை வந்து அடையும். அது போல தான் நம்ம பிறவியும். முதல்ல ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம், அந்த பிறவி முடிஞ்சுதா அடுத்த பிள்ளை வேறு ஒரு குடும்பத்தில் போய் பிறக்கிறோம். அது முடிஞ்சவுடனே அது அதே மாதிரி இல்லை, அப்போ ஒத்தராக பிறப்போம், வேறு குடும்பத்தில் வேறு மாதிரி போய் பிறப்போம். இப்படி மாறி மாறி பிறந்து யார் எந்த குடும்பத்தில் பிறக்கோனே தெரியாது.
இப்படியே மாறி மாறி பிறந்துட்டே இருப்போம். கங்கையில் போட்ட கட்டையான்னு மாறி மாறி போனாலும் கடைசி ஹரித்வாரை வந்து அடைஞ்சு விடுறது. அதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மாறி மாறி பிறந்தாலும் எப்போவான்னு பகவான் அடையணுங்கிற மனசில் வச்சுண்டு நம்ம எப்பவும் பகவானுக்கு என்ன செய்யணும், பகவானை ஆராதனை பண்ணணும், அந்த உபதேசத்தை கேட்டுட்டே இருக்கணும், சத்சங்கத்தோடு சேர்ந்து இருக்கணும், நம்மளும் நல்ல கதியை அடையணும் அப்படின்னு ரிஷபதேவர் உபதேசித்தார். இந்த ரிஷபதேவருக்கு தான் பரதன்கிற பையன் பிறந்தார். அந்த பரதன்கிற பற்றி நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.